செவ்வாய் நீசமாக கூடாது, கடகராசியில் போய் உட்காரக்கூடாது. இதே செவ்வாய் 2 தீய கோள்களுக்கு நடுவில் உட்காரக்கூடாது, பகை வீட்டில் போய் உட்காரக்கூடாது. அவர்களுக்கு ராகு கேதுவோட தொடர்பு ஏற்படக்கூடாது. ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த திருமண தடையை இவங்க உண்டு பண்ணி கொடுப்பாங்க. இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனாவே வருவார், அந்த ராசி அதிபதியாக வருவார். 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாயாக வருவார். இவங்க 2 பேரை தவிர்த்து மற்ற இடங்கள் 8ஆம் இடம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குரு. அப்போ குரு போய் அங்கே உட்காரக்கூடாது. உட்காந்தாருன்னா பிரச்சனை தான். ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு பரிபாசம் இருக்குது. அந்த பரிபாசத்தில் இவர் அந்தனன்னு சொல்கிறதுனால இவர் அங்கே போய் உட்கார்ந்தாருன்னா திருமணத்தை கெடுத்துருவார். அவர் சொல்லவே வேணும், அவர் 8ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி இந்த திருமணத்தை தடை பண்ணுறதுக்கு இவர்கள்லாம் செய்கிறாங்க. ரிஷபராசி என்பர்கள் சார். ஸோ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வந்து இப்போ திருமண தடை நீட்டிக்கிறது, எனக்கு வந்து திருமணம் அப்படின்றது கனவாகவே இருக்குது சார். ஸோ ஏன் இந்த திருமண தடை எனக்கு ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. முதல்ல அவங்களுக்கு அந்த திருமண தடை ஏற்பட ரீசன் என்ன சார்? அதாவது ரிஷபராசியை பொறுத்தபடி அது காலபுருஷனுக்கு 2வது ராசி. இது சுக்கிரனோட வீடு. அவருக்கு நேர் 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. அங்கே செவ்வாயோட அதிபதியாக இருக்கிறார். ஓகே. ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்க நல்ல இனிமையானவங்க, லசனா, ரொம்ப அழகானவங்க, வடிவானவங்கன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி எதையுமே ஒரு நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் பொண்ணு பார்க்க போகிறது, இல்லாட்டி இவங்களெல்லாம் மாப்பிள்ளையை பார்க்க போனால் நம்ம அழகுபடுத்திக்கணும். ஓகே. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதாவது சுத்தமாக இருக்கிறது, க்ளீனாக இருக்கிறது பிடிக்கும். அந்த மாதிரி நபர்கள். அவர்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாயினால் சில சமயம் பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த செவ்வாய் நீசமாக கூடாது, கடகராசியில் போய் உட்காரக்கூடாது. ஓகே. இதே செவ்வாய் 2 தீய கோள்களுக்கு நடுவில் உட்காரக்கூடாது, பகை வீட்டில் போய் உட்காரக்கூடாது. அவர்களுக்கு ராகு கேதுவோட தொடர்பு ஏற்படக்கூடாது. ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த திருமண தடையை இவங்க உண்டு பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, சரிங்களா? அது போக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 7ஆம் இடத்துல இந்த விருச்சிக ராசியில் போய் சூரியனோ சனியோ, அப்புறம் இப்போ செவ்வாயை பொறுத்தவரை அது ராசி அதிபதி, அவர் உட்காரலாம். அவரை தவிர்த்து ராகு கேதுக்களோ உட்கார்ந்தா. ஓகே. இது போக இந்த ரிஷப ராசிக்கு 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகள் சொல்லக்கூடிய சில கோள்கள் அங்கே போய் உட்காரக்கூடாது. அப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனாவே வருவார், அந்த ராசி அதிபதியாக வருவார். 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாயாக வருவார். இவங்க 2 பேரை தவிர்த்து மற்ற இடங்கள் 8ஆம் இடம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குரு. ஓகே. அப்போ குரு போய் அங்கே உட்காரக்கூடாது. உட்காந்தாருன்னா பிரச்சனை தான். ஆனால் குரு பார்க்கலாம், குரு உட்காரக்கூடாது, அதே இடத்துல உட்காரக்கூடாது. உட்காந்தா இவங்களுக்கு திருமண தடையை உண்டு பண்ணும். ஓகே. பொதுவாகவே தனித்த குரு அங்கே உட்காரக்கூடாது. பொதுவாக கோள்கள் வந்து தனித்து உட்காந்தானாங்களே அந்த திருமண பாவத்தை கெடுப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் ஒரு நல்ல கோள் தானே உட்காந்துருக்குன்னு. தனித்த குரு எப்பயுமே தீய பலனை தருவார். அது இந்த இதில் ஒரு பழமொழியே இருக்குது, அந்தணன் அவனும் தனித்து நிற்க அவனியில் தொல்லைகள் வந்து திரும்பம்மான்னு சொல்லியிருக்கு. அது அந்தணன்கிறத குருவை சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு பரிபாசம் இருக்குது. அந்த பரிபாசத்தில் இவர் அந்தணன் சொல்கிறதுனால இவர் அங்கே போய் உட்காந்தாருன்னா திருமணத்தை கெடுத்துருவார். அவர் சொல்லவே வேணும், அவர் 8ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த திருமணத்தை தடை பண்ணுறதுக்கு இவர்கள்லாம் செய்கிறாங்க. ஓகே. ஆமாம். ஸோ எல்லாரும் தனியாக இருந்து வேலையை பார்த்துட்ருக்காங்க. தனிப்பட்டு இருந்தாலும் கெடுதல் தான். ஓ, யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் நன்மை தான். ஓகே சார். ஓகே. கிரகங்களே தனியாக இருக்கும்போது நாங்கள் எங்கே ஒன்றா இருக்கிறதுன்னு ரிஷபராசி என்பர்களோட மைண்ட் செட் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எஸ் சார். ஓகே சார். இப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு வந்து திருமண தடை இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் மேற்கொண்டாங்கன்னா திருமணம் அப்படின்றது விரைவில் கைக்கூடி வரும்? ஓகே. இந்த ரிஷபராசியை பொறுத்த முடியும், அதாவது மகாலட்சுமி வழிபாடு, ஓகே சார், அதுக்கப்புறம் துர்க்கை வழிபாடு, இவர்கள் இருவரையும் வழிபடுவதன் மூலமாக வெள்ளிக்கிழமையில் வழிபடணும். துர்க்கை வழிபடுறதா இருந்தால் ராகு காலத்தில் வழிபடணும். ஓகே. இப்படி வழிபட்டு வருவதன் மூலமாக இவர்களோட பிரச்சனைகள் தீர்ப்போம், இவர்களுடைய திருமணம் கைகூடும். ஓகே. ஸோ இவங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும், அதாவது விடாமல் செய்யணும். செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த கல்யாணம் கைக்கூடி வந்துடும். இது ரெண்டும் தானே அது பரிகாரமாக ஏதாவது இருக்கா? ஆமாம். மொச்சப்பயிறு வேக வச்சு, அதாவது அந்த தானம் கொடுக்குறத வேக வச்சு வெள்ளிக்கிழமை வந்து தானம் கொடுக்கலாம். ஓகே சார். ஓகே. ஏன்னா அது பிடிக்கும், அந்த மகாலட்சுமி அந்த விஷயத்துலாம் பிடிக்கும். ஒன்று. அப்புறம் சுமங்கலி பெண்களுக்கு வளைகள், அந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து, அப்புறம் ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு பூ வச்சு வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு விரைவில் திரும்ப கைகூடும். ஓகே, சூப்பர். ஸோ இதெல்லாம் பரிகாரமாக சொல்லுங்கள். ஸோ ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணத்தில் உள்ள தடைக்கான காரணங்கள் என்ன, ஸோ அதை விலகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சார். மகிழ்ச்சி கூட. திருமணம் ஆகலை அப்படின்றது ஒரு பிரச்சனை ஏன் வருது, முதல்ல ஏன் இந்த திருமண தடைகள்லாம் ஏற்படுது அதிகமாக? இது ஒன்று கிரக ரீதியாக சொல்லலாம், ஜாதகத்தில் கிரக ரீதியாக சொல்லலாம். இன்றைக்கி சிலரோட கண்டிஷன்
ஓகே. அதாவது அவங்க அம்மா அப்பா போடுற கண்டிஷன், எனக்கு மாப்பிள்ளைன்னா சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பொண்ணு சைட்லேயும் அவங்க சில சமயம் டிமாண்ட் இருக்கு. ஓகே. ஸோ இந்த டிமாண்டெல்லாம் விட்டாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் நடந்திருக்கும் 90s கிட்ஸுக்கு. ஏன்னா எல்லா கிட்ஸுக்கும் கல்யாணம் முடிஞ்சு தான் இருக்குது. 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. 70s உள்ளவங்களுக்கும் கல்யாணம் முடியாமல் இருக்காங்க, 80s இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்கள கண்ணால் பார்க்குறோம். விஷயம் என்னென்னா முக்கியமாக கிரக இணைவுகள், கிரக சேர்க்கைகள் இருக்குது, கிரகம் ஒரு இடத்துல போய் உட்கார்றது இருக்குது. அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறுபடும். பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. கலத்திரகாரகன்னு சொல்லி ஒரு கோள், அது வந்து பராசர முறையில் ஒரு மாதிரியும் ஜெய்மினி மெத்தடில் வேறு மாதிரியும் இருக்கும். இதுதான் ஆரம்பத்தில் உள்ள ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் கேபி அஸ்ட்ராலஜி, இன்றைக்கி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி, ரொம்ப அஸ்ட்ராலஜிஸ் வந்துருச்சு. நோக்கம் என்ன? அவங்களோட நோக்கம் பூராமே ரிசல்ட் வரணும், அவ்வளோதான். ஸோ ரியலாக ரிசல்ட் வருது. ஸோ இந்த பராசர முறைப்படி தான் நம்ம ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி சொல்லும்போது, கலத்திரகாரகன் அப்படின்னா சுக்கிரன், இது ஆண்களுக்கு சொல்லும்போது. பெண்களுக்கு சொல்லும்போது செவ்வாய். இந்த செவ்வாய் சகோதரக்காரகனாகவும் இருக்கும். அப்புறம் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் இது கணவராக மாறிக்கணும் பெண்கள் ஜாதகத்தில். ஸோ இந்த கோள்கள் போய் நீசமாகக்கூடாது. அப்புறம் கேது கூட போய் சேர்ந்து உட்காரக்கூடாது, ராகு கூட சேரக்கூடாது. அப்புறம் தீய கோள்னு சொல்லக்கூடிய சனி, அப்புறம் சூரியன், இவங்க கூட சேரக்கூடாது. சேர்ந்துச்சுன்னா தீய பலனை தரும். அதனால திருமண தடை உண்டாகும். சிலருக்கு டிலைடு மேரேஜ் இருக்குது, சிலருக்கு டினைடு மேரேஜ் இருக்குது. டிலைடுனா இல்லை, தாமதமாக முடியுது. சிலருக்கு திருமணமே இல்லை அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு சில கோள்கள் தான் காரணம். ஓகே. அதில் இணைவுகள் ரொம்ப இருக்குது. அது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து அந்த இணைவுகளை பூரா நான் சொல்ல முடியும். ஓகே சார். அந்த மாதிரி கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறமா விவாகரத்துகள் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த குடும்ப வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு திருமணம், ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் அஸ்ட்ராலஜர் பார்த்து ஜோதிடம் பார்த்து தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலுமே அதில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ திருமணத்துக்கு மஸ்ட்டாக இந்த பொருத்தம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், அது இல்லைனாலே பிரச்சனை தானா? என்ன பொருத்தம் இருக்கணும்? இப்போ தசவித பொருத்தம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, 10 பொருத்தம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம். இப்போ இன்றைக்கி எல்லா சடமும் பார்க்குற அளவுக்கு புத்தகம் வந்துச்சு. எங்கள் சிவகாசியில் தான் அச்சடிக்கிறாங்க. 3 ரூபா தான் அந்த புத்தகத்தோட விலை. அவங்க 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மொத்த விலைக்கு வாங்கினா 3 ரூபா தான். நீங்கள் பஸ்ஸில், நீங்கள் சிவகாசி பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சும்மா அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. அப்புறம் திரும்ப வந்து கலெக்ட் பண்ணும்போது காசு கொடுக்குறவங்க காசு வாங்கிக்குவாங்க, புக் எடுக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. அதில் 1 நிமிடத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பது அப்படின்னு ஒரு புத்தகம். அது எளிதாக திருமண பொருத்தம் பார்க்குற மாதிரி அடிச்சு கொடுத்துருவாங்க. சில ஜோதிடர்கள் 10 பொருத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் கிரக பொருத்தம். முதல்ல இந்த பொருத்தம், உங்கள் நட்சத்திரமும் அவங்க நட்சத்திரமும் சேரலை அப்படின்னா நான் எப்படி கட்டி வைக்கிறது? அப்போ அதுக்கு 10 வித பொருத்தம் இருக்குது. தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், அப்புறம் வசியம், ராசி, ராசி அதிபதி, யோனி, ரஜ்ஜு, அதுக்கப்புறம் வேதைன்னு சொல்லி இந்த 10 வித பொருத்தங்கள் இருக்குது. இதில் கிராமத்து பக்கம் நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க, தாலி பொருத்தமும் சோழி பொருத்தமும் இருக்கா, பார்த்து சொல்லுப்பா அப்படிம்பாங்க. கிராமத்தில் சொல்லும்போது அது சில சமயம் கொஞ்சம் ஆக்வர்டான வேர்டு மாதிரி இருக்கும். பட் அதான் உண்மை. தாலி பொருத்தம் கட்டக்கூடாது. சரி, தாலி பொருத்தம் தான். அதுக்கப்புறம் சோழி பொருத்தம் அப்படிமா. சோழி பொருத்தம் வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் கிராமத்தில் சொல்லும்போது தாம்பத்திய வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்குமா, பார்த்து சொல்லுவாங்க. அதுதான் யோனி பொருத்தம்னு சொல்லி நம்ம சொல்லும்போது யோனி பொருத்தம். தாலி பொருத்தத்தை ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் மஸ்ட். ஓகே. இது 2 இருந்துச்சுன்னா தைரியமாக கட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்களேன், நல்ல பொருத்தம் உள்ளவே சண்டை போடாமல் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோதான் 10 பொருத்தமும் இருந்தாலும் சண்டை வர்றது சண்டை வரத்தான் செய்யும். நான் ஒரு வார்த்தையை விட்டால் டக்குன்னு சண்டை போடுவான், என்ன அடுத்து சேர்ந்துக்கிடுவான். அந்த சேர்ந்துக்கிற தன்மை அவன் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால தாலி பொருத்தம் சோழி பொருத்தம் ரொம்ப முக்கியம். ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சோழி பொருத்தங்கிறது யோனி, அப்புறம் வசியம். இந்த வசியமும் யோனியும் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் ரெண்டுமே அமையாது. அப்போ இது 2ல் 1 இருக்கணும், ஷுவராக இருக்கணும். அப்புறம் அந்த ரச்சி பொருத்தம் கம்பல்சரியாக இருக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தினப்பொருத்தம், கணப்பொருத்தம் இருக்கணும். தினப்பொருத்தங்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு பொருத்தம். உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உடையாத நட்சத்திரமாக இருக்கணும். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எடுத்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த கிருத்திகை 3ஆவது நட்சத்திரம் உடையும். ஓகே. அதுக்கப்புறம் 5ஆவது நட்சத்திரம் உடையும். அப்புறம் 7ஆவது நட்சத்திரம் உடையும். இந்த உடையிற நட்சத்திரம் என்ன பலன் தரும்னா, வதைனா அன்றாடம் நம்ம ஒரு நெருப்புக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சிக்கலை கொடுக்கும். சண்டை சக்கரை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும்.